ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப அனைவரும் பாடுபட வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. நாட்டில் காணப்படும் நுண், சிறிய மற்றும் நடுத்தர அளவு தொழில் முனைவோரின் சொத்துக்கள் மீண்டும் ஏலம் விடப்பட உள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. අපේ රටේ ශුද්‍ර කුඩා මධ්‍ය පරිමාණයේ කර්මාන්තකරුවන් ව්‍යවසායකින් රැසකගේ දේපල காவத்த யாய் அண்ணா பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்கவை ஜூலை 15 வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் அர்ஷ இலுப்பிட்டிய தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். உள்நாட்டுச் செய்திகள். அதிகாரம் மற்றும் செல்வத்தின் முன்பாக அனைத்து நல்ல விடயங்களையும் அளித்து பாதகமான மதிப்புகளை சேர்த்த ஒரு சமூகத்தில் மனிதாபிமான உயிரோட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதன் மூலம் ஒழுக்கமான சிறந்த சமூகமாக கட்டியெழுப்ப வேண்டும். அவ்வாறு செய்வதற்கு நாட்டின் மகா சங்கத்தினர் பெரும் பங்களிப்பை செய்ய முடியும். கல்நேவ மகாவலி மைதானத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஸ்ரீலங்கா ராமான்ய மகாபீடத்தின் 74வது உபசம்பதா மகோற்சவத்தின் தொடக்க விழாவில் நேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். உடல் ரீதியாக எட்ட வேண்டிய வெற்றிகள் போன்றே ஆன்மீக ரீதியாகவும் அடைய வேண்டிய பல சாதனைகள் உள்ளன என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நீண்ட காலமாக இரக்கம், கருணை மற்றும் அகிம்சை அடிப்படையாக கொண்ட தர்மத்தை போதித்து அந்த தர்மத்தை செவிசாய்த்த ஒரு நாட்டிற்கு இன்று நேர்ந்துள்ள நிலையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். எனவே ஒழுக்கமான மற்றும் சிறந்த சமூகத்தை உருவாக்கும் பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் தாமதமின்றி ஒன்றிணைந்து அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். பௌத்த மதத்தின் நிலைத்தன்மையை பேணுவதில் உபசம்பதா போன்றன மிகவும் முக்கியமானவை என்றும் அவர் கூறினார். மேலும் சில அரசியல் குழுக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தியதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அதன் ஊடாக அரசியல்வாதிகளின்றி வடக்கிலும் தெற்கிலும் உள்ள அப்பாவி பெற்றோர்களின் பிள்ளைகளை பலியானதாகவும் தெரிவித்தார். இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப பாடுபட வேண்டும் என்றும் அனைவருக்கும் ஜனநாயக ரீதியாகவும் சுதந்திரமாக செயற்படும் திறன் இருந்தாலும் இனவாதம் மீண்டும் ஒருபோதும் தலைதூக்க அனுமதிக்கப் போவதில்லை என்றும் வலியுறுத்தினார். கஹவத்து யாயண்ண பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்த மற்றொரு இளைஞன் கஹவத்து ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கஹவத்து யாயண்ண கொஸ்கெல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு நேற்று இரவு வருகை தந்த 4 பேர் வீட்டிலிருந்து 2 இளைஞர்களை கடத்தி சென்றுள்ளனர். பின்னர் இருவரும் வெறிச்சோடிய பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு குறித்த இளைஞர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த 22 வயதுடைய இளைஞன் ஒருவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு அதே நேரத்தில் காயமடைந்த 27 வயதுடைய இளைஞன் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி சூடை நடத்தியது யார், எதற்காக என்பது இன்னும் தெரியவில்லை. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கஹவத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜூன் 30 நள்ளிரவுக்கு பிறகு நாட்டில் பராட்டை சட்டம் அமுலுக்கு வரவிருக்கிறது. இதனால் தொழில் முனைவோர் மற்றும் தொழிலதிபர்களின் சொத்துக்கள் ஏலம் விடும் நடவடிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. 30 காலாவதியாகிறது. இதன் மூலம் நாட்டில் காணப்படும் பல நுண், சிறிய மற்றும் நடுத்தர அளவு தொழில் முனைவோரின் சொத்துக்கள் மீண்டும் ஏலம் விடப்பட உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இந்த துறை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50%க்கும் அதிகமாக பங்களிக்கிறது. கிட்டத்தட்ட 4 மில்லியன் மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறது. இவ்வாறு பராட்டை சட்டம் அமுலுக்கு வந்தால்
குறைவடைந்தால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இத்தரப்பினரின் பங்களிப்பு குறையும் என்பதை ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும். இது பொருளாதார வளர்ச்சியில் நேரடியாக பாதிக்கும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பராட்டே சட்டம் இன்று முதல் மீண்டும் அமுலுக்கு வருவதனால் இதனால் சிரமங்களை எதிர்கொள்ளும் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் குறித்து நேற்று விசேட கருத்தை வெளியிடும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து இலகுரக வாகனங்களில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும், செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பஸ்களில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க இன்று காலை கொழும்பு மத்திய பஸ் நிலையத்தின் ஆய்வு பயணத்தில் பங்கேற்ற போது இதனை தெரிவித்தார். வீதி விபத்துகளில் அதிக எண்ணிக்கையிலான உயிர்கள் இழக்கப்படுவதாகவும் அந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் இலகுரக வாகனங்களின் பின் இருக்கையில் பயணிப்பவர்களும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாகும் என்றும் அமைச்சர் கூறினார். இதற்கிடையில் 2011 முதல் இலகுரக வாகனங்களுக்கு சீட் பெல்ட் கட்டாயமாக்கப்பட்டிருந்தாலும் இந்த சட்டம் ஓரளவுக்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் லொரிகள் மற்றும் பஸ்கள் சட்டத்தை மீறி வருவதாகவும் இதன் மூலம் பஸ் மற்றும் லொரி சாரதிகள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாகும் என்றும் அமைச்சர் கூறினார். இது வெறும் சட்டத்தை அமுல்படுத்துவது மட்டுமல்ல, விபத்துக்களால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்காக அரசாங்கம் செயற்படுத்தும் ஒரு பரந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் அமைச்சர் கூறினார். பஸ் சாரதிகள் சீட் பெல்ட் அணிவது இன்று முதல் கட்டாயம் என்று தேசிய போக்குவரத்து திணைக்களம் முன்னர் அறிவித்திருந்தது. அவ்வாறு செய்யாத சாரதிகள் மீது சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று அதன் தலைவர் பொறியியலாளர் PE சந்திரபால தெரிவித்தார். மோட்டார் வாகன சட்டத்தின் விதிகளின்படி வாகன சாரதிகள் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற சட்டம் 2011 அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறையில் உள்ளது. இந்த சட்டம் வர்த்தமானி அறிவிப்பு மூலம் வெளியிடப்பட்டிருந்தாலும் பல சாரதிகள் சீட் பெல்ட் அணியாததால் விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்கவை ஜூலை 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார். மேலும் அன்றைய தினத்திற்கு முன்னர் விசாரணைகளை முடித்து நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிவிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க விமான கொள்முதல் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக இலங்கை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் உட்பட 3 பேரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இலங்கை சுங்கத்தால் அனுமதிக்கப்படாமல் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு ஏற்ப இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகளை அதிகரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. அதன்படி லங்கா ஆக்டோ டீசல் 1 லிட்டரின் விலை 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை 289 ரூபாவாகும். அதேபோல் மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 7 ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை 185 ரூபாவாகும். மேலும் 92 ஆக்டன் பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 12 ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை 305 ரூபாவாகும். ஜூலை மாதம் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை ஆகஸ்ட் மாதம் வரை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஜூலை மாதத்தில் பேருந்து கட்டணங்களை திருத்துவது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று அதன் தலைவர் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். பெட்ரோலின் விலை 12 ரூபாவால் அதிகரித்தாலும் முச்சக்கர வண்டி கட்டணம் அதிகரிக்கப்படாது என்று அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலின் விலை அதிகரித்தாலும் அல்லது குறைந்தாலும் முச்சக்கர வண்டிகளின் கட்டணத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் முச்சக்கர வண்டி தொழிற்சங்கங்களுக்கு இல்லை என்றும் முழு நாட்டிற்கும் கட்டணத்தை தீர்மானிக்கும் சட்டப்பூர்வ அதிகாரம் தேசிய போக்குவரத்து ஆணையத்திடம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் மேற்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து ஆணையத்திடம் அதே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும்
என்று அவர் கூறினார். பெட்ரோலின் விலை இதற்கு முன்பு பல சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்டிருந்தாலும் முச்சக்கர வண்டி கட்டணம் குறைக்கப்படாததால் பெட்ரோல் விலை அதிகரித்திருக்கும் போது கட்டணத்தை அதிகரிக்க முடியாது என்று அவர் மேலும் கூறினார். இதேவேளை பாடசாலை மாணவர்களை ஏற்றி செல்லும் வேன் கட்டணம் அதிகரிக்கப்படாதென இலங்கை பாடசாலை போக்குவரத்து சங்க தலைவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் வேன் கட்டணம் அதிகரித்தால் மாணவர்களின் எண்ணிக்கையும் குறையும் என்றும் மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணங்களை செலுத்த முடியாத பெற்றோருக்கு மேலும் சுமையை ஏற்படுத்த முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு மே மாதத்தில் வெளிநாட்டில் உள்ள இலங்கை ஊழியர்களிடமிருந்து பணம் அனுப்புவது 17.9% வளர்ச்சியை காட்டுவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதன்படி 2025 ஜனவரி முதல் மே வரை பெறப்பட்ட பண பரிமாற்றங்கள் $3.1 பில்லியன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு மே மாதத்தில் சுற்றுலா வருவாய் $164 மில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இதுவரையான காலப்பகுதியில் மொத்த சுற்றுலா வருவாய் $1.5 பில்லியன் காணப்படுவதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. நுளம்பு கட்டுப்பாடு தேசிய வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று 143 பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 10 மாவட்டங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இராணுவத்தினர், போலீஸ் அதிகாரிகள், சிவில் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் ஆகியோர் சுகாதார அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று மாத்திரம் மொத்தம் 22,318 இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. அவற்றில் 4,481 இடங்கள் டெங்கு நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதன்படி 601 சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. அத்துடன் 143 பேருக்கு எதிராக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை ரத்தினபுரி மாவட்டமே டெங்கு நுளம்பு இனப்பெருக்கத்தின் அதிக விகிதத்தை பதிவு செய்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். மஸ்கலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார தலைமையில் இன்று 1ஆம் தேதி காலை மஸ்கலியா சென்ட் ஜோசப் தேசிய பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் மஸ்கலியா முஸ்லிம் வித்தியாலய மாணவர்களுக்கும் போதைப்பொருள் சம்பந்தமான தெளிவூட்டல் நிகழ்வு மஸ்கலியா பொது விளையாட்டு திடலில் இடம்பெற்றது. நிகழ்வில் மஸ்கலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார போதைப்பொருள் பாவனையால் ஏற்படும் தீமைகள் குறித்து விபரமாக மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். இறுதியில் பதாதைகளை ஏந்தி மஸ்கலியா நகரில் உள்ள பல வீதிகள் வழியாக மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். இதற்கான ஏற்பாடுகளை மஸ்கலியா போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டனர். இலங்கையின் ஏற்றுமதி வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் மற்றும் ஒரு புதிய வேலை திட்டம் சிலாப மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வேலை திட்டம் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் திரு சுசந்த் காவத் அவர்களின் தலைமையில் நடைபெற்றதுடன் திணைக்களத்தின் அதிகாரிகள், சிறிய கடற்றொழில் படகு உரிமையாளர்களின் சங்க உறுப்பினர்கள் மற்றும் மீன் ஏற்றுமதியாளர்களின் பங்களிப்புடன் இது வெற்றிகரமாக இடம்பெற்றது. இத்திட்டம் முதன்மையாக ஏற்றுமதிக்கு தரமான மீன்களை பெறுவதில் கவனம் செலுத்துகிறது. அதன்படி ஏற்றுமதி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள சிறிய படகு உரிமையாளர்கள் மற்றும் மீன் ஏற்றுமதியாளர்கள் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளனர். இங்கு ஏற்றுமதிக்காக உயர்தர மீன்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவது தொடர்பான செயல்முறை குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் நடக்கவுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறியதன் மூலம் கடமையை நிறைவேற்ற தவறியதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைகளை ஜூலை 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நாமல் பலல்லே மற்றும் முகமது இர்ஷதீன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷன டி சில்வா நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைக்கும் போது 3 அடங்கிய மேல் நீதிமன்ற அமர்வின் உறுப்பினரான நீதிபதி ஆதித்ய பட்டபெந்தியே இப்போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு பெற்றுள்ளதாகவும், எனவே
முன்னாள் அமைச்சர் காமினி லொகுகே தனது 82வது வயதில் காலமானார். கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று இரவு காலமானார். மூத்த அரசியல்வாதியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீண்டகால உறுப்பினரும் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினருமான லொகுகே விளையாட்டு, எரிசக்தி மற்றும் போக்குவரத்து அமைச்சர் உட்பட பல அமைச்சர் பதவிகளை வகித்துள்ளார். அவர் பலமுறை கொழும்பு மாவட்டத்தை பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தியதோடு தேசிய அரசியலில் ஒரு முக்கிய நபராகவும் திகழ்ந்தார். மாவனல்ல மயூரபாத கல்லூரி மாணவர்களுக்கு ஜனாதிபதி செயலகத்தால் கல்வி சுற்றுலாவுடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட விஷன் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு இணைந்து செயல்படுத்தும் இந்த திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி அலுவலகம், ஜனாதிபதி மாளிகை, கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் பாராளுமன்றத்தை தங்கள் கல்வி செயற்பாடுகளுடன் தொடர்புபட்டதாக பார்வையிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஊடகங்களின் பொறுப்புகள், ஊடகத்துறையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் மற்றும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து விளக்கினார். மேலும் இந்த திட்டத்துடன் இணைந்ததாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்துடன் இணைந்ததாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் ஒரு நினைவு பரிசாக பாடசாலைகளுக்கு பெறுமதியான மரக்கன்றுகளை வழங்கினார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் KNM குமாரசிங்க மற்றும் முப்படை ஒருங்கிணைப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் மேஜர் நதீக் தங்கொள்ள, மாவனல்ல மயூரபாத கல்லூரியின் அதிபர் EGBI தர்மதிலக மற்றும் ஆசிரியர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். 2025 வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் அமைச்சரவை ஒப்புதலுக்கு அமைய ஜூலை 1 2025 முதல் அமுலுக்கு வரும் வகையில் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான விசேட வட்டி திட்டம் 2025 தொடங்கப்படுவதை நிதி அமைச்சு மகிழ்ச்சியுடன் அறிவித்துள்ளது. இந்த திட்டம் இலங்கையில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகளின் நிலையான வைப்புகளுக்கு மேற்பட்ட வருமானத்தை வழங்குவதன் மூலம் கூடுதல் நிதி ஆதரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட இலங்கை குடிமக்களுக்கு இது பொருந்தும். இந்த திட்டத்தின் கீழ் நிலையான வைப்பு தொகைகளை ஜூலை 1 முதல் டிசம்பர் 31 வரையிலான காலகட்டத்தில் திறக்கலாம். மேலும் அத்தகைய அனைத்து வைப்பு தொகைகளும் 12 மாத நிலையான வைப்பு காலத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் வைப்பு தொகைகளின் மொத்த மதிப்பு பங்கேற்கும் வங்கிகளின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் ஒரு வைப்பு தொகையாளருக்கு ரூபாய் 1 மில்லியனுக்கு மிகையாகாமல் இருக்க வேண்டும். மேலும் ஆண்டுக்கு 1 மில்லியன் ரூபாய் நிலையான வைப்புகளுக்கு நடைமுறையில் உள்ள சந்தை வட்டி விகிதத்தை விட 3% வருடாந்திர வட்டி விகிதத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள ஐயப்ப பக்தர்களின் இந்திய யாத்திரையை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்துவதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் தொடர்பாக 3ஆம் கட்ட கலந்துரையாடல் நேற்றைய தினம் பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் தலைமையில் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் திரு S. ஆனந்தகுமாரின் வேண்டுகோளுக்கிணங்க சாஸ் குருசுவாமிகள் ஒன்றிய தலைவர் ரவீந்திரகுமார் குருசுவாமி, அதன் செயலாளர் கொழும்பு கதிரேசன் வீதி தேவி கருமாரியம்மன் ஆலய பிரதம குரு ரெங்கதாஸ் விஜயானந்த் குருசுவாமி மற்றும் இலங்கை குருசுவாமிகள் ஒன்றியத்தின் பிரதி தலைவர் பிச்சை கிருஷ்ணா உள்ளிட்ட ஐயப்ப சுவாமி யாத்திரை குழுவினர்கள் மற்றும் பிரதி அமைச்சரின் ஒருங்கிணைப்பு செயலாளர் வசந்தமூர்த்தி மற்றும் சிவனேசன் ஆகியோரின் பங்களிப்பில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருந்தது. நாம் அனைத்து குருசாமிகள் ஒன்றிணைந்து இன்றைய தினம் ஒரு வேண்டுகோளினை முன்வைத்துள்ளோம் அமைச்சரிடத்தில். அதாவது இந்த சபரிமலை யாத்திரை புனித யாத்திரையாக பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என, இது இவ்வளவு காலம் என எனக்கு தெரிஞ்ச வரையில் எமது குருநாதர் காலம் தொட்டு எமது ஸ்ரீமா பண்டரநாயக்கா பிரேமதாசா காலம் தொட்டு அனைவரிடமும் நாங்கள் சென்றுள்ளோம். அது இன்னும் சாதிக்க முடியாமல் உள்ளது. தற்போது இந்த ஆளும் கட்சியானது எமது மக்கள் நிறைய உறுப்பினர்கள் இதில் தெரிவு பண்ணி வருகை தந்ததை முன்னிட்டு நாம் அவர்களிடத்தில் அவர்களின் அழைப்பின் பேரில் இன்றைய தினம் இங்கு வருகை தந்து நாம் அனைவரும் ஒரு மகர்ஜினை அந்த சுவாமியிடம் அளித்துள்ளோம். சுவாமியே சரணம். பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பற்ற பாகங்களை அகற்றும் பணி இன்று முதல் மீண்டும் தொடங்கும் என போலீசார் தெரிவித்தனர். கடந்த வருடம் மோட்டார் போக்குவரத்து துறை மேற்கொண்ட ஆய்வில் 8788 வாகனங்கள் இயங்குவதற்கு தகுதியற்றவை என அடையாளம் காணப்பட்டன. இந்த நிலைமை வாகனங்களில் உதிரி பாகங்களை நிறுவுவதும் விபத்துகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. பல்வேறு நேரங்களில் சுற்றறிக்கைகள் மூலம் வழங்கப்படும் அனுமதியின் அடிப்படையில் பேருந்துகள்
கார்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் மேலதிக அலங்கார பாகங்கள் பொருத்தப்பட்டாலும் அவை அளவுகோல்களுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். இந்த பாதுகாப்பற்ற பிரிவுகளை அகற்றும் முடிவுடன் தாங்களும் உடன்படுவதாக பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி சங்கங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெய்யத்தக்கண்டிய பிரதேச சபையின் அதிகாரம் ஐக்கிய மக்கள் சக்தி வசமாகியுள்ளது. அம்பாறை மாவட்டம் தெய்யத்தக்கண்டி பிரதேச சபையின் அதிகாரத்தையும் தவிசாளர் பதவியையும் ஐக்கிய மக்கள் சக்தி தம் வசப்படுத்தியது. இன்றைய தினம் பிரதேச சபையின் தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் பெரும்பான்மையை ஆதரவை பெற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான கயான் தர்ஷன் அவர்கள் தவிசாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மட்டக்களப்பு ஆரையம்பதி பகுதியில் பேருந்து செல்லுக்குள் சிக்கொண்டு 3 வயது குழந்தை உயிரிழந்துள்ளது. ஆரையம்பதி பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண் தனது 3 வயது குழந்தையை தொழிற்சாலைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கிருந்து பேருந்து ஒன்று பின்திசை நோக்கி நகர்ந்தபோது அதன் செல்லுக்குள் அகப்பட்டு குழந்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஆரையம்பதி 1ஆம் பிரிவு காளிகோவில் வீதியை சேர்ந்த ஆண் குழந்தையொன்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் ஆரையம்பதி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை ஆரையம்பதி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தென்கொரியாவில் பருவகால வேலைவாய்ப்புகளை E8 விசா பிரிவின் கீழ் செயற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான முன்மொழிவு தற்போது அமைச்சரவை அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் தென்கொரிய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் 4 தென்கொரிய மாகாணங்களுடன் கையெழுத்திட தேவையான ஏற்பாடுகள் முடிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜூலை 10ஆம் தேதிக்குள் ஒப்பந்தங்களை இறுதி செய்து இந்த மாத இறுதிக்குள் E8 விசாவின் கீழ் முதல் குழு தொழிலாளர்களை தென்கொரியாவுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வேலைவாய்ப்புகள் முழுமையாக அரசாங்கம் மூலமாக நடத்தப்படும் என்றும் தனியார் தரகர்கள் எந்தவிதமான பங்கு வகிக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வேலை தேடுபவர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் செலுத்த வேண்டாம் என்றும் பாதுகாப்பாக இருக்குமாறும் அவர் எச்சரித்துள்ளார். சில சமூக ஊடகங்கள் திட்டம் நிறுத்தப்பட்டதாக போலியான தகவல்கள் பரப்புவதாகவும், உண்மையில் திட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பது முறையான சட்ட நடைமுறைகளை முடிப்பதற்காக எனவும் அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்ததும் கையெழுத்துக்கள் மூலம் திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் கோசல விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு ஆட்சேர்ப்பு செயற்முறை முற்றிலும் வெளிப்படையாகவும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நடைபெறும் என்றும் அனைத்து தகவல்களும் பொதுமக்களுக்கு திறந்தவையாக வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். E8 விசா திட்டம் தென்கொரியாவின் விவசாயம் மற்றும் தொடர்புடைய துறைகளுக்கான குறுகிய கால தொழில்சார் தேவையை நிறைவேற்றுவதுடன் இலங்கையர்களுக்கு சட்டப்பூர்வமாக வெளிநாடுகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாக அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. E-விசா வழங்கும் செயல்முறை தொடர்பான நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த தவறியதன் மூலம் நீதிமன்ற அவமதிப்புக்குள்ளாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலுப்பிட்டிய உயர்நீதிமன்றத்தில் இன்று குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அதன்படி இந்த மாதம் 24ஆம் தேதி அவருக்கு தண்டனை விதிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பிரதி அமைச்சர் ரத்ன கமகே அவர்களின் தலைமையில் கரைவல மீன்பிடி தொழில் தொடர்பான பிரச்சினை குறித்து கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு பாராளுமன்றத்தின் குழு அறை இலக்கம் 4 நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் அகில இலங்கை கணரவளை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய லெஸ்டர் நோனிஸ் அடிகளார், பொருளாளர் WEH பெர்னாண்டோ, பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் மற்றும் இன்னும் பல அதிகாரிகளும் கடற்றொழில் அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்திய தொழில்துறை சம்மேளனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் தூதுக்குழுவிற்கும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவிற்கும் இடையேயான விசேட சந்திப்பு இலங்கை பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. இதன்போது குறிப்பாக பொருளாதாரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் அதன் வளர்ச்சிக்காகவும் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் தனது பாராட்டினை தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் சமீபத்திய இந்திய விஜயத்தின் மூலம் இரு நாடுகளின் பொருளாதார உறவுகள் மேலும் பலப்படுத்தப்படும்
செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தூதுக்குழு இங்கு மேலும் உறுதிப்படுத்தியது. தொழில்நுட்பம், உற்பத்தி, கல்வி, புத்தாக்கம், தொழில்முனைவு, விவசாயம், வலுசக்தி மற்றும் சுற்றுலாத்துறை போன்ற முக்கிய பிரிவுகள் மூலம் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இளைஞர்களை வலுவூட்டுதல், பெண் தொழில் முனைவோர், சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவு ஆகியவற்றுக்கு ஆதரவாக செயல்பட நியாயமான முதலீட்டு மூலோபாயங்களின் முக்கியத்துவத்தை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் இந்திய உயர்மட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகள் மற்றும் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அதிகாரிகளும், இலங்கை பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி, வெளியுறவு அமைச்சின் தெற்காசியம் மற்றும் சார் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் நிலுக கதுருகமுவ மற்றும் அதே அமைச்சின் தெற்காசிய பிரிவின் துணை பிரதி பணிப்பாளர் பிரசாந்தி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியால 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். உலகின் வறண்ட பாலைவனங்களில் ஒன்றாக திகழும் வடக்கு சிலியில் உள்ள அட்டகாமா பாலைவனத்தில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இதுபோன்ற நிகழ்வு ஏற்பட்டதில்லை என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது வெண்ணிற போர்வை போர்த்தியது போல பனிபடர்ந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. நம்ப முடியாத நிகழ்வு. உலகின் மிகவும் வறண்ட அட்டகாமா பாலைவனம் பனியால் சூழப்பட்டுள்ளது என கடல் மட்டத்திலிருந்து 2900 அடி உயரத்தில் அமைந்துள்ள அல்மா ஆய்வகம் தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ காட்சிகளுடன் பதிவிட்டுள்ளது. இந்த பனிப்பொழிவு காலநிலை மாற்றத்தின் மற்றொரு வினோதமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த வகையான நிகழ்வு அட்டகாமா பாலைவனத்தில் மழைப்பொழிவு அடிக்கடி நிகழும் என்பதை காலநிலை மாதிரியாக்கம் காட்டுகிறது என சாண்டியாகோ பல்கலைக்கழக காலநிலை ஆய்வாளர் ரவுல் கோர்டோ தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகளை நடத்தி வருகிறது. வைத்தியசாலைகள், பாடசாலைகள், வீடுகள் மற்றும் பிற மக்கள் நெரிசலான இடங்கள் கடுமையான தாக்குதலினால் பாதிக்கப்பட்டன. காசாவில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் மாத்திரம் 95 பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டது. அவர்களில் வடக்கு காசாவிலும் காசா நகரத்திலும் இருந்த 60 பேர் உள்ளடங்குவர். இதேவேளை காசாவில் 80% அதிகமானோர் இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளனர். நேற்றைய தினம் காசாவின் கடற்கரையில் இஸ்ரேலின் ராக்கெட் தாக்குதலில் 24 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் 30 பேர் காயமடைந்தனர். மத்திய காசாவில் உள்ள அல் அக்ஸா வைத்தியசாலை மீது பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் காசா நகரில் அல் ஹப்தா வீதிகளில் பாதசாரிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் 6 பேர் மரணமடைந்தனர். கான் யூனிஸில் வீடுகள் பரவலாக அழிக்கப்படுவது தொடர்வதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய டாங்கிகள் வடக்கு காசாவில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றன. 18 பகுதிகளை விட்டு செல்ல ராணுவம் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கியிருந்த 4 பாடசாலைகள் நேற்று தாக்கப்பட்டன. கான்யூனிஸில் உள்ள உணவு விநியோக மையத்தின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 50 பேர் காயமடைந்தனர். மொத்தமாக நேற்றைய தினம் மாத்திரம் மொத்தம் 98 பேர் தாக்குதல்களில் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் மனித உருவ ரோபோக்களின் 4 அணிகள் ஒன்றையொன்று எதிர்கொண்ட கால்பந்து போட்டி சீனாவில் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. மனித உருவம் கொண்ட இந்த ரோபோக்களின் காட்சிகள் பந்தை உதைக்கவோ அல்லது நிமிர்ந்து நிற்கவோ போராடும் ரோபோக்களை அவர்களின் சகாக்களுக்கு டைவிங் செய்வதற்கான மஞ்சள் அட்டையை பெறக்கூடிய பிளாட்பால்களை செய்வதை காட்டியது. தரையில் விழுந்த பிறகு தங்கள் கால்களை மீட்டெடுக்க தவறியதால் குறைந்தது 2 ரோபோக்கள் ஸ்ட்ரெச்சர் மூலம் வெளியேற்றப்பட்டன. ரோபோ வீரர்களை வழங்கிய
பூஸ்டர் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி செங் ஹாங் விளையாட்டுப் போட்டிகள் மனித உருவ ரோபோக்களுக்கான சிறந்த சோதனை களத்தை வழங்குவதாக கூறினார். சான்றுகள் அடிப்படையில் மனித உருவங்கள் ஒரு கால்பந்து மைதானத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முன்பு சில தூரம் செல்ல வேண்டியுள்ளது என்றாலும் எதிர்காலத்தில் மனிதர்கள் ரோபோக்களுடன் விளையாட முடியும் என்று அவர் கூறினார். 进人之后，他们的手柄是要上胶的。 இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி பங்களாதேஷை நாளை எதிர்கொள்ளவுள்ளது. இந்த போட்டியானது நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு கொழும்பு ஆர். பிரேமதாச மைதானத்தில் ஆரம்பமாகும். இன்னும் சில ஆண்டுகளில் நடைபெறவிருக்கும் 2027 ஒருநாள் உலக கிண்ணத்துக்கான சரியான வீரர்களை இலங்கை அடையாளம் காண விரும்புகிறது. இரு அணிகளும் இதுவரை 57 ஒருநாள் போட்டிகளிலும் ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளது. அதில் இலங்கை அணி 43 வெற்றிகளையும் பங்களாதேஷ் அணி 12 வெற்றிகளையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.